வையகம். வாழ்க வளமுடன். இறையருளும் குருவருளும் நமக்குள் இணைந்து துணை புரியட்டும். குரு நாமம் வாழ்க, குருவே துணை. இன்று நமக்காக மிக அருமையானதொரு சாந்தி தவத்தை நடத்தி கொடுத்த நகுலேஷ் ஐயா அவர்களை அனைவரும் வாழ்த்தி மகிழ்வோம். நகுலேஷ் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். நகுலேஷ் ஐயா அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், ஆன்மீக அருட்தொண்டு வாழ்க வளமுடன். ஐயா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல்நலம், மேலாயில், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். மிகச் சிறப்பாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் ரஜினி சுகந்தன் அம்மா அவர்கள் மற்றும் இன்னும் தொகுத்து வழங்கி கொண்டிருக்க போகும் அனைத்து அன்பருக்கும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், மேலாயில், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். குருநாமம் வாழ்க, குருவே துணை. ஒதுங்கு, ஒதுக்கு, வாழ்த்து என்ற சிந்தனை தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கோம். ஒதுங்கு, ஒதுக்கு, வாழ்த்து. மூவ், ரிமூவ், பிளஸ். இந்த தலைப்புல எப்படி பேசுவது என்று நினைக்கிறப்போ இந்த 3 வார்த்தைகளுக்குமே மனவளக்கலையில மட்டும்தாங்க சரியான விளக்கங்கள் கிடைக்கும். நம்ம ஒதுங்கு என்றால் என்ன நினைப்போங்க? நம்ம வீட்டுல அன்றாட அப்பைக்கப்ப ஒதுக்குறதா? இல்ல. தீபாவளி, பொங்கல், இன்னும் பூஜை தினங்கள்ல வீட்டுல எல்லா பொருட்களையும் ஒதுக்கி வச்சுவிட்டு வெள்ளையெல்லாம் அடிச்சு தேவையுள்ள பொருட்களை ஒதுங்க வைத்து வீட்டெல்லாம் அழகுபடுத்துறோம் இல்லைங்களா? ஆனா நம்ம வீட்டுல மட்டும் தேவையில்லாத பொருட்களை ஒதுங்க வச்சுட்டா சரியாகிடுமாங்க? இல்லையே. நம்ம வெளியேயும் சில உறவுகளிடம் இருந்தும் ஒதுங்கி ஒதுக்கி வாழ்தலே நல்லதுன்னு சொல்றாங்க நம்ம சுவாமிஜி. நம்ம வெளியில போகிறப்போ நம்ம கண்ணுக்கோ மனசுக்கோ பிடிக்காத நிகழ்வுகளை பார்க்க வேண்டியதா ஆகும்போது நம்ம அந்த இடத்துல ஒதுங்கிதானங்க போக வேண்டியதா இருக்கு இல்லைங்களா? நான் ஒரு சிறிது நாட்களுக்கு முன்னாடி பார்த்த நிகழ்வுங்க. ஒரு சிறு 3 வயது குழந்தை, அந்த குழந்தை தெருவழியா நடந்து போயிட்டு இருக்கிறப்போ அப்போ என்ன ஆகுதுன்னா, அங்க அந்த குழந்தைய சுத்தி நாய்கள் அதை சுத்தி துரத்த ஆரம்பிக்குது. அப்ப அந்த குழந்தை பயந்து போய் அந்த இடத்துல நிக்கிறப்போ, அப்ப நான் 4 நாய் சேர்ந்து சுத்துறப்போ, ஒரு நாய் மட்டும் அந்த குழந்தைய என்ன செய்யுது, ஆஹ் அந்த குழந்தைய வெறித்தனமா கடிச்சு போட்டுருது. அந்த குழந்தையும் பயத்துல கதறுது. அப்போ இத பார்த்தா மத்த நாய்களும் குலைக்க ஆரம்பிச்சிருது. அந்த குழந்தை ரொம்ப பயத்துல மிரண்டு போயிருக்கு. அப்ப இதே போல இன்னொரு நிகழ்வு இங்க வட மாநிலங்கள்ல நடந்ததுதான் இதுவும். இந்த இந்த பக்கம் எப்படி ஒரு ஒரு மூதாட்டி அந்த அம்மா தெருவுல நடந்து வந்துட்டு இருக்கிறப்ப மாடுகள் 4 மாடுகள் வந்துட்டு இருக்கப்போ அந்த ஒரு மாடு மட்டும் என்ன செய்யுது, அந்த மூதாட்டி தள்ளி விட்டுருது. தள்ளிட்டு அதுக்கு என்ன கோவமோ தெரியல, அது அந்த மூதாட்டி அம்மாவை கொம்பால முட்டிக்கிட்டே இருக்கு நான் ஸ்டாப்பா. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, அப்போ ஆஹ் தண்ணிய ஊத்துங்கிறாங்க, கல்ல எடுத்து எறியறாங்க, எல்லாம் தூரத்துல நின்னுட்டு இப்படியே செய்யறாங்க. ஆனா என்ன செஞ்சாலும் அந்த மாடு அந்த இடத்த விட்டு போகவே மாட்டேங்குது. மூதாட்டி திரும்ப தொடர்ந்து அந்த மூதாட்டி மயங்கிட்டாங்க. ஆல்ரெடி கீழே தள்ளி விட்டு இதுலயே மயங்கிட்டாங்க. அவங்க ரொம்ப மயக்கத்துல கிடக்குறப்போ முட்டிக்கிட்டே இருக்குது அந்த மாடு, ரொம்ப கொடுமைப்படுத்துது. அப்போ என்ன செய்யறாங்க, எல்லாரும் மக்கள் சுத்தி கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன செய்தாலும் அந்த மாடு அந்த இடத்த விட்டு நகல்றதாவே இல்லை, தாக்கி கொண்டேதான் இருக்கு தொடர்ந்து. பிறகு கடைசியில என்ன ஆச்சுன்னா, அந்த மாடுகளை வளர்ப்பவர் அந்த மாடுகளை விரட்டி குச்சியால அடிச்சு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் அந்த மாடெல்லாம் அவங்களோட சேர்ந்து போயிருது. அப்போ அந்த மாடுகளை நம்ம எல்லாருமே இதே மாதிரி நம்ம எல்லாரும் சேர்ந்து போறப்ப மாடு பயந்து ஓடதானங்க செய்யும். எல்லாருமே சேர்ந்து விரட்டி இருக்கலாங்க தானங்க. பிறர் துன்பம் கரண்டு வருந்துதல் மட்டும் கூடாதுன்னு சொல்றாங்க. அந்த நேரமே அந்த உயிரை நம்ம காப்பாற்ற என்ன செய்ய வேண்டுமோ அந்த தக்க நேரத்துல நம்ம செய்யணும் இல்லைங்களா? இதுவும் நம்ம சமுதாயத்தின் மீது செலுத்தும் கடமை தானங்க. அந்த நாயை கூட பாருங்களேன், அந்த குழந்தை கடித்ததை பார்த்துதான் மக்கள் பிறகு அதற்கு பின்னுதான்
அந்த நாய கம்ப்ளைண்ட் பண்ணி கார்ப்பரேஷன்ல சொல்லி எடுத்துட்டு போயிருப்பாங்க இல்லைங்களா? ஆனா அந்த நாயை முதல்லயே சிறு சிறு துன்பங்கள மக்களுக்கு கொடுத்திருக்கும். ஆனா எல்லாரும் என்ன செஞ்சிருப்பாங்க? அத பார்த்து ஒதுங்கி ஒதுங்கி போயிட்டு இருந்திருப்போம் நம்மளும். அப்ப இப்படிதாங்க நம்ம சுற்றி சில விஷயங்கள்ல நமக்கென்னன்னு நம்ம இருக்காம, அத ஒதுங்கி போகாம, அத முதலிலே நம்ம தடுத்துக் கொள்ளணும்னு முடியும்னு சொல்லி இந்த நிகழ்வுல சொல்றேங்க. நம்ம வாழ்க்கையில 3 விதமான மனிதர்கள் இருக்காங்க. இலை, கிளை, வேர். இந்த இலையானது வேகமாக தடுத்துனாலே பறந்து போயிடும் இல்லைங்களா? அப்போ காலம் மாறும்போது அந்த தன்னாலேயே அது விழுந்துடும். அந்த மனிதர்கள் இலை போன்றவதாங்க சொல்றாங்க. இந்த கிளை போன்றவங்க பார்த்தோம்னா, பெரிய பாரத்த போட்டுடதுமே உடைஞ்சு அவங்களுமே போயிடுறாங்க. ஆனா வேரானதுங்க எதையுமே போகாதுங்க. உள்ளயே அது இருக்குங்க. வேறு என்னவெல்லாம் ஆ நமக்கு பண்ணுதோ, வெளிய யாருக்கும் காட்டுறது இல்லங்க. அதுபோல தாங்க நம்ம குடும்பமும். அந்த உறவுகளிடமிருந்து நம்ம எவ்வளவுதான் பற்றுகள் வைத்திருப்போம் இல்லைங்களா? நம்ம பிள்ளைங்க மேலயும் சரி, நம்ம அதிகமான அன்பு பாசத்தினால எவ்வளவு எதிர்பார்ப்ப, அதிகாரத்த அவங்க மேல நம்ம செலுத்துறோம் இல்லைங்களா? அதே போல வாழ்க்கை துணை மேலயுமே நம்ம எவ்வளவு பற்று, நம்ம சொன்னா தான் கேட்கணும். அப்படி கேட்காத பட்சத்துல கோபம், கவலை இப்படி உண்டாகுது இல்லைங்களா? அப்ப இதத்தான் நம்ம சுவாமிஜி சொல்றாங்க. "தாமரை இலை தண்ணீர் போல ஒட்டி ஒட்டாமல் இருத்தல் வேண்டும்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எங்கேயுமே அதிக அன்பு, பாசம், பற்று இதெல்லாமே எதிர்பார்த்தபடி நடக்கலைன்னா என்ன ஆகுதுங்க? ஏமாற்றம் தானே ஆகுது. இதைத்தான் ராமகிருஷ்ணர் பரமாத்மர் சொல்றாரு ஒரு விளக்கமா. ஒரு வேலைக்காரம்மா ஒரு பணக்கார வீட்ல அவங்க வீட்ல வேலை செய்து வர்றாங்களாம். அப்ப அவங்க என்ன செய்வாங்க, அந்த வீட்ல குழந்தைய குளிப்பாட்டுறாங்க, ரெடி பண்றாங்க. அந்த வீடெல்லாம் சுத்தம் பண்றாங்க. பொருட்களை எல்லாம் சுத்தம் செய்து நல்லா அழகுபடுத்துறாங்க அந்த வீட்ட. அப்ப எந்த பொருட்களோடு தொடர்பு கொண்டாலுமே அந்த அம்மா என்ன செய்றாங்க, அந்த அம்மா மனமானது தன் வீட்டில் இருக்க குழந்தையோட தன் நினைவாகவே இருந்து கொள்ளுமாம். இந்த பொருளோட மனம் ஒன்றுவதில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது என்னுடையது என்ற அந்த தன்மையும் இருக்காதாம் அந்த அம்மாக்கு. இது என்ன என் எஜமானோட வீட்டோட பொருளு என்று அந்த நினைவோட மட்டும் தான் ஒவ்வொரு நபரோடும் தொடர்பு கொள்வாங்களாம் அந்த அம்மா. பொருளோட நபரோடு தொடர்பு கொள்வாங்களாம். அந்த மாரி தான் நம்ம வாழ்க்கையிலும் கூடங்க. நம்ம குழந்தைகளோட நம்மளோட கூட நம்ம மூலமா வந்ததா இருந்தாலுமே கூட குழந்தைகள், வந்தவர்களை தவிர அவர்கள் நம்முடையவர்கள் இல்லையே! என்ற அந்த தன்மைய நம்ம வளர்த்துக் கொள்ள வேண்டும் சொல்லி சொல்றாங்க. அதிலிருந்து தான் நம்ம தான், தனது என்ற ஒன்ற பற்றிக் கொள்கிறோம். அதனால தான் தனதாக நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் எல்லாமே என்று எண்ணத்துக்குள்ளேயே நம்ம வந்துடுறோம் இல்லைங்களா? இந்த இது தானாகவே மாறி நமக்கு என்ன ஆயிருதுங்க? தனதாகவே மாறி அது என்ன ஆயிருது நமக்கு துன்பமா கொடுக்க 2மே நம்ம மனதுல தான் வருது இல்லைங்களா? மனிதன் தன்மையாக அது மாறி, குணமாகவும் மாறி, நமக்கு துன்பம் கொடுக்கக்கூடிய நிலையாக மாறிக்கொண்டே இருப்பத தான் நம்ம உணர முடியும். அது எப்படின்னா, நானு இங்க இங்க நான் இப்ப டெல்லியில இருந்து ஒரு ஆலியாருக்கு நான் ரயில் பிரயாணம் செய்து நம்ம வர்றேங்க. அப்ப அங்க என்ன ரயில்ல ஏறினதுமே நான் என்ன செய்றேன், அப்போ என்னோட லக்கேஜ் எல்லாம் என் சீட்டுக்கு அடியில வச்சுட்டு, கீழ வச்சுட்டு, நான் என்ன செய்றேன், எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு, அப்புறம் நிம்மதியா உட்காருவோம்னு உட்கார்றேன். இல்லைங்களா? இதுதான் ஒரு இனிமையான பயணமும் கூட. அப்ப அத விட்டுட்டு நான் என்ன செய்றேன், அங்க ஆழியாருக்கு போகிற வரையும் என் லக்கேஜ் எல்லாம் நானே என் தலையில சுமந்துட்டு வர்றேன்னு, ஐயோ! இந்த ட்ரெயின் இவ்ளோ பாரத்த சுமக்குதே! எப்படி சுமக்கும்? நானே சுமந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க என்ன ஆகுங்க? அப்ப இது ஒரு இனிமையான பயணம் ஆகுமாங்க? இல்ல, இல்ல. எவ்வளவு நேரம் தான் சுமக்கத்தான் முடியும் நம்மளும். இது போல தாங்க நம்ம வாழ்க்கையுமே பல சமயங்கள்ல நம்ம உறவுகளிடமும் ஒதுங்கவும் நம்மளுக்கு தெரியல, ஒதுக்கவும் தெரியறதில்ல. சில சமயம் வாழ்த்துவதும் இல்லைங்க நம்ம. இந்த வாழ்க்கை முறையில தான் நம்ம தினமும் வாழ்ந்து கொண்டே இருக்கோங்க. அதுக்கு தான் நம்ம மகரிஷி சொல்றாங்க, அதிகமா தொடர்பு கொள்ளும்போது உனக்குள்ளே போய் பாரு. இந்த 6வது அறிவின் கூர்மைதான் சிந்தனை தான் அறியாமையை அகற்றி அறிவை முழுமையாக வல்லது என்கிறார் சுவாமிஜி. இந்த தவமானது மெல்ல மெல்ல
உங்களையும் வேறு மனிதராக மாற்றியே விடுங்கிறாங்க மகரிஷி. தன்னை அறிய தனக்கொரு கேடு இல்லை. தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அச்சிகத்தான் இருந்தானே என்கிறார் திருமூலர். இதுக்கு பார்த்தோம்னா, ஆஹ் ஒரு சூஃபி கதைங்க. என்னன்னு பார்த்தோம்னா, அவரு எப்போதுமே சூஃபி ஒருத்தரு எப்போதுமே சந்தோஷமா இருந்தாராங்க. 70 வருடங்களாக மக்கள் இத கவனித்தே வந்தாங்களாம். ஒரு நாள் என்ன செய்றாராம் அவரு, அ அவரு சோகமா இருந்தத பார்த்து யாருமே அவங்க கவனிச்சுட்டு வந்ததுனால, அவர் சோகமா இருந்தத ஒரு நாள் கூட பார்த்ததே இல்லையாம். ஒரு நாள் அவங்கட்ட போய் கேட்குறாங்க, "உங்கள் மகிழ்ச்சியின் ரகசியம் என்ன?" என்று கேட்டபோது, அதற்கு அவர் சொல்றாரு, "எந்த ரகசியமும் இல்ல. தினமும் காலையில எழுந்ததுமே 5 நிமிடம் தியானம் செய்கிறேன். எனக்கு நானே கேட்டுக்கொள்றவன். இப்போது 2 வாய்ப்புகள் இருக்குது. நீ சோகமா இருக்கலாம், அல்லது ஆனந்தமா இருக்கலாம். எது வேண்டுமோ தேர்வு செய்து கொள்" என்று சொல்லுதாம் மனசு. அப்ப நான் எப்பொழுதுமே ஆனந்தமாக இருப்பதை தானங்க தேர்வு செய்கிறேன். மாற்று வழிகள் எப்பொழுதும் திறந்திருக்கின்றன. சிறையில் அடைக்கப்பட்டாலும் பேரின்பமாக இருக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். பளிங்கு மாளிகையில் வாழ்ந்தாலும் சோகமாக இருப்பவர்களும் இருக்கிறார்கள். இது அனைத்தும் உங்களையும் பொறுத்துதான் என்கிறார் அந்த சூஃபி. அப்ப உனக்கு என்ன வேண்டும் என்று உன்னையே நீ வினவிக்கொள். மனநிறைவும் ஆனந்தமும் தான் தேவை என்பது விளங்கிவிடும். இவை மனித பிறவியின் பெருநோக்கமாகும் என்று சொல்றாங்க. அப்போ உனக்குள்ளாக தெய்வமும் தெய்வத்திற்குள்ளே நீயும் இருப்பதை உணரும் போது தெய்வமும் நீயும் பிரிவற்ற நிலையில் ஒன்றாகி விட முடியும் என்கிறார் மகரிஷி. ஒரு நல்ல விதை தானங்க செடி நன்றாக வளர்ந்து நல்ல பலன்களை கொடுக்கும். அது போலதாங்க நல்ல எண்ணங்கள் இருந்தால்தான் வாழ்க்கையும் பிரகாசிக்கும். எங்க எங்க பக்கத்து வீட்டுக்காரம்மா ஒரு அம்மா, அவங்க ஒரு படிக்காத அம்மா தான். அவங்க ஒரு பேங்க்ல போயி, ஒரு போஸ்ட் ஆபீஸ்ல போயி, அவங்க போய் ஃபார்ம் நெப்ப சொல்லி அவங்க குடுப்பாங்கல்லங்க. அப்ப குடுக்குறப்போ என்ன செய்வாங்களாம், அவங்கள திட்டி அனுப்பிடுவாங்களாம். அப்போ அந்த அம்மா என்கிட்ட வந்து சொல்லி, "எனக்கு படிப்பறிவு இல்லதான். ஆனாலுமே அவங்க கொஞ்சம் எழுதி குடுத்துருக்கலாமே. அதுக்கு ஏன் என்ன திட்டணும்?" என்று சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஆமாங்க. நெறைய பேர் நல்ல பேர் இருந்தாலும், ஒரு சிலர் அப்படி இருக்கத்தானங்க செய்றாங்க. ஒவ்வொரு அதிகாரத்திலயுமே. அவங்க அதிகாரத்தன்மைய அவங்க காட்டுறாங்க இல்லைங்களா? அப்போ அந்த இடத்துல அந்த அம்மா என்ன செய்றாங்க? ஒண்ணுமே சொல்லாம ஒதுங்கி வர வேண்டிய சூழ்நிலைக்கு தான் ஆளாயிடுறாங்க இல்லைங்களா? நெறைய பேரு அங்க உதவி செய்வாங்க. செய்யதான் செய்வாங்க. இருந்தாலுமே கூட ஒரு சிலரால் பாருங்களேன், சிலர் மனம் எப்படி துன்பப்படுது இல்லைங்களா? இப்போ நம்ம ரோட்ல நம்ம நடந்து போறோங்க. அப்போ ஒருத்தரு மது அருந்திவிட்டு நம்ம நேரா தகராறு செய்து கொண்டுட்டே நேரா வந்துகிட்டே இருக்கிறார். அப்போ அவங்கள பார்த்து நம்ம என்ன செய்றோம்? ஒதுங்கி வரும் சூழ்நிலையில தான் நம்ம இருப்போம். நானும் தினமும் 8 மணிக்கு இரவு 8 மணிக்கு டெல்லி மண்டலத்திலிருந்து வையகத்த வாழ்த்துவோங்க. அப்ப 8 மணிக்கு உட்கார்ந்து வையகத்த வாழ்த்த ஆரம்பிச்சதுமே என்ன ஆகும்னா, தினமும் நடப்பதில்ல. அது வந்து வாரத்துக்கு 1 நாள் இப்படி நடக்கும். எங்க எதிர்த்த பில்டிங்ல இருக்கிறவங்க கரெக்ட்டா 8 மணிக்கு இங்க வையகத்த ஸ்டார்ட் பண்ணவுமே, அங்க அவங்க வீட்ல மது அருந்திவிட்டு சண்டை போட ஆரம்பிச்சுருவாங்க. அப்ப அந்த அவர் கார்டா வேலை செய்றாரு அவரு. அப்ப அடிக்கடி அவங்க மனைவியிடம் அப்படிதான் மது போதையில தகராறு செஞ்சு சண்டை போட்டு தகாத வார்த்தையில பேசி சண்டை போட்டுக் கொண்டே தான் இருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல நான் என்ன செய்யணும்? அந்த இடத்த விட்டு ஒதுங்கி வந்து வேற இடத்துல வந்து நானு இருந்து தான் வையகத்த வாழ்த்த ஆரம்பிக்கணும் இல்லைங்களா? அப்போ நம்ம அந்த இடத்துல என்ன செய்ய முடியும்? வையகத்த நன்றாக வாழ்த்தி வாழ்த்தி வர வேண்டும். அதே நேரத்துல அவங்க குடும்பத்திலும் நல்ல அமைதியான சூழல் ஏற்படணும் என்று வாழ்த்த வேண்டும் இல்லைங்களா? அவர் ஒருத்தரால பாருங்களேன், வீட்டில் மனைவி, மக்கள், அக்கம் பக்கத்துல இருப்பவங்களுக்கு எவ்வளவு சங்கடங்கள் ஏற்படுது இல்லைங்களா? இப்போ சமீபத்துல கூட கள்ளக்குறிச்சியில அந்த மது அருந்திவிட்டு எத்தன பேரு பார்த்தீங்களா இறந்தாங்க. அப்புறமும் மக்கள் எல்லாம் திருந்துறாங்களாங்க? இல்லையே! இப்போ இப்படியெல்லாம் சூழ்நிலை நடக்கிறப்போ நம்ம என்ன செய்யணும்? வையகத்த வாழ்த்த வாழ்த்த நல்ல தலைவர்கள் அமைக்கப் பெறுவார்கள் என்று சொல்றாங்க சுவாமிஜி. அப்போ மக்களின் மனநிலைக்கு ஏற்பதானங்க நம்ம நாட்டின் தலைவர்களும் கிடைப்பாங்க. அதனால தினந்தோறும் நம்ம அந்த உலக நல வேட்புல சுவாமிஜி குடுத்திருக்காங்க இல்லையா? "உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும்." அப்படின்னு சொல்ற மாதிரி, நம்ம தலைவர்கள் நல்லா கிடைச்சாங்கன்னா, அதற்கு கீழ அதிகாரத்துல அமைக்கப்படுறவங்களும் நல்லவங்களா இருப்பாங்க தானே! தினம்தோறும் அத நம்ம தொடர்ந்து உள்ளுணர்வாய் வாழ்த்தி வாழ்த்தி வர வேண்டும்.
இப்போ சமீபத்துல நம்ம ஒரு 3, 4 நாளைக்கு 3 நாளைக்கு முந்தி நடந்த வயநாடுல பாத்தீங்கன்னா, எப்படி ஒரு நடந்த நிகழ்வு. இயற்கை சீற்றம் தான் என்றாலுமே கூட, அந்த நிகழ்வுக்கு நாமும் ஏதோ ஒரு வகையில காரணமாகத்தானங்க இருக்கிறோம். இப்ப ஆராய்ச்சியில அது சொல்றாங்க. அதுல வந்து அங்க என்னதான் அது பழைய மேற்கு தொடர்ச்சி மலையா இருந்தாலுமே கூட, அங்க குகைகள், இந்த ரெசார்ட் இதெல்லாம் நெறைய கட்டுனதுனால அதோட தன்மை இதாகி, அந்த இயற்கை சீற்றத்த தாங்க முடியாம இப்படி ஆயிட்டதுன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ஏதோ ஒரு வகையில நம்மளும் இந்த இயற்கை சீற்றத்துக்கு காரணமா தான் இருக்கிறோம். அப்ப வையகத்த தினந்தோறும் நம்ம காலையில எழுந்து எழுந்து தொடர்ந்து வாழ்த்திக் கொண்டே இருப்போங்க. செயலையும் விதையுங்கள். நம்ம சுவாமிஜி சொல்றாரு, "செயலையும் விதையுங்கள், பழக்கம் உருவாகும். பழக்கத்தை விதையுங்கள், பண்பு உருவாகும். பண்பை விதையுங்கள், எதிர்காலம் உருவாகும்." என்று சொல்றாங்க மகரிஷி ஐயா. ஒரு சிலர் இருப்பாங்கங்க. நம்ம நம்மள வந்து நம்மட்ட கேட்பாங்க. எப்படி நம்மட்ட மட்டும் இல்ல எல்லாத்துட்டயும் கேட்பாங்க. "உங்க வீட்ல என்ன நடக்குதுங்க? நீங்க எங்க போனீங்க? உங்க பிள்ளைங்க எக்ஸாம்ல எல்லாம் என்ன மார்க் வாங்கியிருக்காங்க? உங்க பிள்ளைங்களுக்கு மேரேஜ் ஆகலையாங்க? உங்க வீட்டு பெரியவங்க ஏங்க இப்படி அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க?" ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க இல்லைங்களா? உண்மை எது, பொய் எது என்று கொஞ்சம் கூட தெரிஞ்சுக்காம, இங்க கேட்டதை அங்கே சொல்றதும், அங்கே கேட்டதை இங்கே சொல்றதும், இப்படித்தாங்க அவங்க நடந்துட்டு இருப்பாங்க இல்லைங்களா? இவங்கள என்ன செய்யணும்? அவங்களையும் ஒதுக்கி நம்ம ஒதுக்கிரணும்னு சொல்லி சொல்றாங்க. இதத்தாங்க நம்ம சுவாமிஜி சொல்றாங்க. எல்லாரிடத்திலும் எல்லா விஷயங்களையும் சம்பந்தம் உண்டோ, இல்லையோ சொல்லிக்கொண்டே இருக்காதீர்கள் என்று. அதுக்கு அப்படி இருந்தாலே நம்ம பல விளைவுகளிலிருந்து தடுத்துக்கிற முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதைத்தாங்க நம்ம பதஞ்சலி சூத்திரத்துல கூட சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, மன அமைதி பெறுவதற்கு 4 வழிகள் இருக்குதுங்க என்று சொல்றாங்க பதஞ்சலி முனிவர். மகிழ்ச்சியுடன் இருப்பவர்களை நண்பர்களாக கொள்ள வேண்டும்னு. மகிழ்ச்சியுடன் இல்லாதவர்களிடம் அதனை காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி அனுதாபத்தை காட்ட வேண்டும். தர்மம் தவறாமல் நடப்பவர்களிடம் உறவு கொள்ள வேண்டும். கொடியவர்கள் நம் வாழ்க்கையில் குறுக்கிடாமல் அவர்களை ஒதுக்கிவிட வேண்டும் என்று சொல்றாங்க. மண்மயம் எங்கு உண்டோ வாயுவும் அங்கு உண்டு என்கிறார் திருமூலர். பிராணனை நிலை பெறச் செய்வது மனம்தான். குடும்ப வாழ்க்கையை உயர்த்தி கொள்ளவும் வழிகாட்டுவதும் தான் யோக வாழ்க்கை. அப்ப குடும்ப வாழ்க்கைய செம்மையாகவும் திறமையாகவும் வளமுடனும் செய்வதற்கு துணை புரிவதாங்க யோகம். யோகமும் போகமும் யோகியருக்கு ஆகும் என்று சொல்றாரு திருமூலர். அனைத்து நிலைகளிலுமே ஆளுமை திறமையின் ஒருங்கிணைப்பு தாங்க யோகம் என்று வியாச முனிவர் சொல்றாங்க. சுவாமி சின்மயானந்தா என்ன சொல்றாங்கன்னா, தவறாமல் யோக பயிற்சி செய்பவர்கள் ஒப்பற்ற அனுபவங்களை பெறுவர். இதன் மூலம் வாழ்வில் தோல்வி இல்லாமல் வெற்றி பெறுவர். சங்கராச்சாரியார் என்ன சொல்றாங்கன்னா, நாம் முழு மன அமைதியுடன் வாழ வேண்டும் என்பதுதான் யோகம் என்று சொல்றாங்க. பால கங்காதர திலகர் என்ன சொல்றாங்கன்னா, நாள்தோறும் தவறாமல் உடற்பயிற்சி செய்யுங்கள். பிராணாயாமம் பழகுங்கள். தியானம் போன்ற யோக முறைகளை செய்து வந்தால் மனதில் ஆற்றல் பெருகும், உடலின் வலிமை கூடும். இவை அறிவு வளர்ச்சிக்கும் செயல் பெருக்கத்திற்கும் பெரிய துணையாக இருக்கும் என்று சொல்றாங்க. டாக்டர் ராதாகிருஷ்ணன் என்ன சொல்றாங்கன்னா, மாளிகையின் மீது விழும் இடியை இடிதாங்கி தடுத்து விழாது, அதை கிரகித்து பூமியில் செலுத்தும். இதனால இடி விழுந்தா கூட மாளிகைக்கு சேதம் வராது. அது போல நமக்கு வரும் துன்பங்களை தாங்கிக் கொண்டு மீளும் சக்தியை கொடுப்பதுதான் யோகம் என்று சொல்றாங்க. அப்துல் கலாம் ஐயா என்ன சொல்றாங்கன்னா, யோகம் என்பது ஆத்ம சக்தியை உணர்வதுதான். இந்த மண்ணிலும் மேலே உள்ள விண்ணிலும் கீழே உள்ள பாதாளத்திலும் உள்ள அனைத்து சக்திகளையும் விட ஆத்ம சக்திக்கு பலம் அதிகம் என்று சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஆத்ம சக்தியை உணர்வது கொள்வதுதான் இந்த யோகம் சொல்லி சொல்றாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா பட்டினத்தார் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பட்டினத்தாருக்கு இறைவன் அருளிய பொன்மொழிகள்னு சொல்லிட்டு, காதற்ற ஊசியும் வராது கண்கடை வலிக்கே பானக்கடை வலிக்கேன்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு பொருள் என்னன்னா, உலகிய ஆதாரங்கள் எல்லாமே நிலையற்றது. ஒருவனின் இறுதி பயணத்தின் போது அவனுடன் தன் மனைவி, மக்கள், உற்றார், உறவினர் யாரும் உடன் வர மாட்டாங்க. மேலும் அவன் தேடி தேடி அலைந்து சேர்த்து வைத்த பொன், பொருள், வீடு, மனை முதலிய எதுவுமே உடன் வராது. அவன் செய்த புண்ணிய பாவங்களின் வாழ்க வளமுடன். நிலைக்கு உயர்வதற்கும் மாமனித
நிலைக்கு உயர்வதற்கும் துணை புரிவதுதாங்க யோகத்தின் நோக்கமாகும். இல்லைங்களா? அப்போ ஒருவரு இந்த யோகத்தினால துணை இளம் வயதிலேயே இந்த யோகத்தின் துணையால இளம் வயதிலேயே மாமனித நிலைக்கு கூட ஒருவர் உயர்ந்து விட முடியும் என்று சொல்றாங்க. இதற்கு உதாரணமா 3 வயதிலே ஞானம் பெற்ற மகத்தான சாதனைகளை படைத்த சான்றோர்களின் திரு ஞான சம்பந்தத்தரையும் மெய்கண்ட தேவரையும் மறக்கவே முடியாது இல்லைங்களா? அப்படிதாங்க இந்த யோகம் மிக சிறப்பா பேசப்படுது. இந்த யோகாவை பற்றி நம்ம வேதாத்திரியம் என்ன கூறுதுன்னு பொருள் விளக்கம் பாத்தீங்கன்னா, உண்மையில் யோகம் என்பதற்கான பொருள் என்னன்னா, உடலை நலப்படுத்தி, மனதை வளப்படுத்தி, செயலை முறைப்படுத்தி, தெளிவாக தன்னுடைய குற்றங்களை உணர்ந்து, அவற்றை களைந்து, தன்னுடைய மனதின் பழைய குணங்களை மாற்றி அமைத்துக் கொண்டு மனிதன் வாழ்வாங்க வாழ்வதும், மற்றவர்களை வாழ வைக்க கூடிய திறன் பெறுவதும் தாங்க யோகம். அந்த யோகமானதும் எப்படிங்க இருக்க வேண்டும்னா, தற்சோதனையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் சொல்லி சொல்றாங்க சுவாமிஜி. அறிவை அறிவால் அறிய பழகுதல் யோகம். தலை சிறந்த வாழ்க்கை நெறி இதுவே ஆகும் என்று சொல்றாங்க. உடலுக்கும் உயிருக்கும் இடையே இனிமை காத்தல், மனதுக்கும் உயிருக்கும் இடையே இனிமை காத்தல், அதே போல சமுதாயத்திற்கும் தனி மனிதர்க்கும் இடையே இனிமை காத்தல், இயற்கைக்கும் அறிவுக்கும் இனிமை காத்தல் என்று 4 வகையாக மகரிஷி ஐயா நமக்கு இந்த கொடுத்திருக்காங்க. இந்த 4 வகையிலுமே விழிப்பு நிலையோட இயற்கை வள இனிமை பாதுகாத்தும் கொண்டும் அதை உணர்ந்து பெருக்கி மனிதன் வேண்டியபடியே வாழத்தக்க வாழ்வை அமைத்துக் கொண்டும் மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் வாழ்ந்து நலம் பெறுவதுதான் யோகம் என்று குறிப்பிடுகிறாங்க நம்ம வேதாத்ரி மகரிஷி ஐயா அவங்க. இதை ஞான களஞ்சியத்துல கொடுத்திருக்காங்க. தீய வினைப்பதிவுகளை திருத்தி போக்கி தெளிந்த அறிவின் விழிப்பில் நிலைத்து என்றும் தூய வினை தோற்றாற்றி துன்பம் நீக்கும் தொழில்களையே கடமை என தேர்ந்து செய்க மாயம் எனும் மறைபொருளாம் அறிவறிந்து மண்ணுலகில் உயிர்களுக்கு துன்பம் நீங்க நேயமுடன் தொண்டாற்று இன்பம் தூய்க்கும் நிறைவாழ்வாம் நெறியதுவே யோகமாகும் என்று சொல்றாங்க ஞான களஞ்சியத்துல நம்ம சுவாமிஜி. இப்படியெல்லாம் பல்வேறு வகையில யோகம் என்பதற்கு பொருள் வழங்கப்பட்டு வந்த போதிலும் கூட யோகம் என்பதே மனித குலத்திற்கு அனைத்து வகையிலும் நல்ல பயன்களை அனைத்தையும் அளிக்கும் உன்னத நிலையிலே நமக்கு கொடுத்திருக்காங்க. அதை நம்ம தொடர்ந்து கடைபிடித்து அவரது வழியிலே செல்வோம். இச்சிந்தனையை இத்தனை நேரம் செய்துமெடுத்த அனைத்து அன்பர்களுக்கும் வாழ்க வளமுடன். இந்த வாய்ப்பை நல்கிய நார்வே மண்டலத்தினருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மிக்க நன்றிகள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா, மிக்க நன்றி. இன்று ஒதுங்கு ஒதுக்கு வாழ்த்து என்னும் தலைப்பிலே நமக்கு நல்லதொரு சிந்தனையை தந்திருக்கின்றீர்கள். மிக்க நன்றி அம்மா. 3 வார்த்தைகளும் மனவளக்கலையில் தான் இருக்கின்றது. ஒதுங்கு ஒதுக்கு வாழ்த்து என்பது. அதுக்கு நீங்கள் நிறைய உதாரணங்கள் சொன்னீங்கள். வீட்டில் உள்ள பொருட்களை எப்படி ஒதுக்குவது, வெளியில் போகும்போது கண்ணுக்கு காதுக்கு தேவையில்லாதவற்றை நாங்கள் ஒதுக்கி வாழ வேண்டும் என்று சொல்லியும் சில கதைகள் சொன்னீங்களம்மா. குழந்தை நாயின் கதை, மூதாட்டி நடந்து போகும்போது தண்டதை எல்லாரும் அதுக்கு அந்த சரியான நேரத்தில் நாங்கள் உதவி செய்ய வேண்டும். ஒதுங்கி போகாமல் மற்றவர்களுக்கு நன்மை வரக்கூடிய வகையில் நாங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி அதுக்கு உதாரணம் சொல்லியிருந்தீங்கள். இந்த கிளை வேர் அதுக்கு உதாரணம் காட்டி வேர் மட்டும் அழியாதது. அது மாதிரித்தான் நாங்கள் குடும்பமும் அந்த குடும்பத்தை நாங்கள் பிள்ளைகளை எப்படி வாழ்க்கை துணையை பற்றும் பாசமாகவும் இருக்காமல் அவர்களுக்கு தேவையானவற்றை கடமையை நாங்கள் சரியாக செய்து அளவோடும் முறையோடும் வாழ வேண்டும் என்று சொல்லி அப்படி வாழ்ந்தால் நமக்கு துன்பம் வராமல் நல்ல மாதிரி நாங்கள் வாழலாம் என்று சொல்லியிருந்தீங்களம்மா. அதே மாதிரி மனிதர்களுடனும் எப்படி நாங்கள் வாழ வேண்டும், அளவோடும் முறையோடும் தேவையான
அளவு நாங்கள் அவர்களுடன் பற்று பாசம் வைத்து அளவாக முறையோடு பழக வேணும் என்று சொல்லியிருந்தீங்கள். திருமூலற்ற பாடல் மூலம் விளக்கம் தந்திருங்கள். தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை என்ற பாடல் மூலம் எங்களை நாங்கள் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் எங்களை அறிந்தால் எங்களுக்கு கேடு வராது. அதுக்கு மகரிஷி இந்த மனவளக்கலை தன்னை அறிவதற்கு எவ்வளவோ துணை நிற்கின்றது என்று சொல்லி சில கதைகள் மூலம் எங்களுக்கு தந்திருந்தீர்கள். மகிழ்ச்சிக்கு காரணம் நாங்கள் தியானம் யோகத்தை கடைபிடித்து மகிழ்ச்சியாக தியானம் செய்து நமக்குள்ள இருக்கும் தெய்வத்தை நாங்கள் அறிய முடியும். அது அப்படி நாங்கள் அறிந்தால் அறிவோடு சிறப்பாக வாழலாம் என்று சொல்லியிருந்தீர்கள். நிறைய பேர் உதவி செய்தாலும் ஒரு சிலரால் தான் நாங்கள் மனம் கவலைப்படாமல் சந்தோஷமாக வாழ முடியும் என்று சொல்லி எந்த நேரமும் நாங்கள் வையகத்தை வாழ்த்தி கொண்டிருப்பதற்கு நீங்கள் அந்த வையகத்தை ஒவ்வொரு 4-8 மணிக்கு வாழ்த்துவது என்று சொல்லியும் அந்த ஒரு மனிதன் மது போதையில வீட்டில் சண்டை பிடிக்கும் பொழுது அவரையும் நாங்கள் வாழ்த்த வேண்டும். அவர்கிட்ட குடும்பமும் அமைதியாகவும் சிறப்பாக இருக்க வேணும் என்று சொல்லி வையகத்தை வாழ்த்தும் பொழுது அவர்களையும் வாழ்த்தினால் அவர்களும் ஒரு நாள் மனம் மாறி நல்ல மனிதராக வாழ முடியும் என்று சொல்லியிருந்தீர்கள் அம்மா. நிறைய கதைகள் யோகத்தை பற்றி அப்துல் கலாம் என்ன சொன்னார், பட்டினத்தார் என்ன சொன்னார், மகரிஷி என்ன சொல்லுகின்றார் என்று சொல்லியிருந்தீங்கள் அம்மா. மகரிஷி எங்களுக்கு தந்ததை நாங்கள் அதை கடைபிடித்து வாழ்ந்தால் தற்சோதனை செய்து மற்றவர்களுக்கு உதவி செய்து நாமும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைக்கலாம். அவர் எங்களுக்கு உடலுக்கும் மனதிற்கும் உரிய நல்ல வழிகளை இந்த யோகம் மூலம் மனவளக்கலை மூலம் எங்களுக்கு தந்துள்ளார். நாங்கள் அதை வாழ்ந்து மனதுக்கும் உடலுக்கும் இனிமை காத்து இயற்கைக்கும் அறிவுக்கும் இனிமை காத்து எங்களுக்கு மனிதனுக்கு என்னென்ன தேவையோ அதுகளை நாங்கள் பெற்று சிறப்பாக வாழலாம். உடற்பயிற்சி செய்து மனதை வளப்படுத்தி இந்த யோகம் முறையை நாங்கள் கடைபிடித்து வாழ்ந்த ஒரு நல்ல மனிதனாக நாங்களும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைக்க முடியும் என்று சொல்லி முடித்திருந்தீர்கள். மிக்க நன்றி அம்மா. மிகவும் ஒரு சிறப்பான சிந்தனையை நமக்கு தந்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்ங்கம்மா. சேட்டில் வாழ்த்திய அனைவருக்கும் மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். வாழ்க வளம். நன்றி அம்மா. யாருக்காவது கேள்விகள் இருந்தால் அம்மாவிடம் கேட்டுக்கொள்ளுங்கள்.